களப்பணியாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், இல்லை கொலை செய்யப்படுகிறார்கள். அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது? நம்ம சமுதாயம் அந்த களப்பணியாளர்களுக்கு என்ன பாதுகாப்பு செய்து கொண்டு இருக்கிறது? அவர்கள் இறந்து போய்விட்டால் அந்த குடும்பம் பாதுகாப்பது யார்? இதற்கு இந்த குழு ஒரு முடிவு எடுக்க வேண்டும். நீங்கள் உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் படிக்க வைத்து அவர்களை மேம்படுத்துங்கள். உங்கள் குடும்பமும் உங்கள் ஊரும் தலைத்திருந்தால் எல்லாரும் உங்களை தேடி வருவார்கள். அரசியல் அதிகாரம் உங்களை தேடி வரும். 46 தொகுதி இல்லை, அது 23 தொகுதிகள். நமது மக்களை நிப்பாட்டுங்கள். தேவேந்தர் குல வேளாளர் வாக்கு அவர்களுக்கே வேண்டும். தப்பி தவறி கூட நீங்கள் கள்ள மறவனுக்கு ஓட்டு போடாதீர்கள். இது என்ன தாழ்மையான வேண்டுகோள். நீங்கள் எந்த இதாரும் இருந்துக்காங்க, அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, கள்ள மறவனுக்கு ஓட்டு போடாதீங்க. அவர்கள் நம்மை இனமாக தோற்கடிக்க ஒரு திட்டம் தீட்டுகிறார்கள் என்றால் அவர்களின் திட்டத்தை தவிடுபடியாக்க சமுதாயம் ஒரு முடிவெடுத்தாக வேண்டும். வேற வழியே கிடையாது. எனது அன்பான வணக்கம். எனது பெயர் கருணாநிதி. எனது சொந்த ஊர் கொடியன்குளம். நான் இங்கு சிண்டிகேட் வங்கியில் சீனியர் மேனேஜராக பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளேன். இப்பொழுது குளத்தூரில் இருக்கிறேன். குளத்தூர் டிகேவி சங்க செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். இங்கே வந்து இலக்கு 2026 நீங்கள் எப்படி சந்திக்கப் போகிறீர்கள்? அதற்கு நமக்கு பணபலம், மக்கள் பலம், செல்வம் இது இருந்தால் ஒழிய நீங்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் உங்களுக்கு சீட்டு கிடைக்காது. இல்லை என்றால் நாம் இதற்கு தேவையான அடிப்படையை நம்ம எடுக்க வேண்டும். நம்ம சமுதாய தேவைகள் சில உள்ளன. சில நம்ம சமுதாய மக்கள் அதிகமாக நமது தென் மாவட்டங்களில் நமது மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் நமது மக்கள் பாதிக்கப்படும் போது அந்த பிரச்சனையை யாரும் எழுப்புவது இல்லை. எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள், எந்த கட்சியாலும் இருந்தாங்க. அந்த பிரச்சனை வந்த உடனே அந்த கட்சிக்கு மேலிடத்தை கொண்டு வந்து உடனே அதை வெளியே கொண்டு வரணும். அதுக்கு ஒரு முடிவு காண வேணும், ஒரு சொல்யூஷன் காண வேணும். இரண்டாவதாக நமது களப்பணியாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், இல்லை கொலை செய்யப்படுகிறார்கள். அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது? நம்ம சமுதாயம் அந்த களப்பணியாளர்களுக்கு என்ன பாதுகாப்பு செய்து கொண்டு இருக்கிறது? அவர்கள் இறந்து போய்விட்டால் அந்த குடும்பம் பாதுகாப்பது யார்? இதற்கு இந்த குழு ஒரு முடிவு எடுக்க வேண்டும். இரண்டாவது, ஒற்றுமை என்று சொல்லுகின்றோம். ஒற்றுமை தானாக வரும். நீங்கள் உங்களிடம் பணம் இருந்தால் மக்கள் தானாக வருவார்கள். பட்ட மரத்தில் யாரும் வரமாட்டார்கள். செல்வம், என்னோட பணம் இருந்தால் நான் 10 பேருக்கு உதவி செய்ய முடியும், எல்லோரும் வருவார்கள். அதே போல் நீங்கள் உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் படிக்க வைத்து அவர்களை மேம்படுத்துங்கள். உங்கள் குடும்பமும் உங்கள் ஊரும் தலைத்திருந்தால் எல்லாரும் உங்களை தேடி வருவார்கள். அரசியல் அதிகாரம் உங்களை தேடி வரும். உங்களுக்கு இப்போ ஒவ்வொரு கட்சியும் இருந்துட்டு எனக்கு சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சீட்டு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? உங்களுக்கு ஒரு 1000 பேர் மக்கள் பலம் உங்களுக்கு இருக்கா, இல்லை பணபலம் இருக்கா, இல்லை செல்வம் இருக்கா? இருந்தால் தான் இது கிடைக்கும். அது இல்லாமல் எனக்கு சீட்டு கிடைக்கிது அப்படின்னு வருத்தப்படுறதுல ஒரு இது இல்லை. அதனால் நம்ம மக்கள் நமக்கு வேண்டியதை அதிகாரத்தை பெற நம்மளை நாமே உயர்த்தி கொள்ள வேண்டும். அதற்கு தேவையான வழியை பாருங்கள். நம்ம களப்பணியாளர்களை பாதுகாக்க வேண்டும். அதற்கு தேவையாக என்ன செய்ய வேண்டுமோ இந்த இலக்கு 26 முடிவுபட்டு செய்ய வேண்டும். அதே போல் இங்கே சொன்னார்கள் 46 தொகுதிகளில் நாம் அதிகமாக இருக்கின்றோம் என்று சொல்கிறதை விட அந்த
46 தொகுதி இல்லை, அது 23 தொகுதிகள். நமது மக்களை நிப்பாட்டுங்கள். தேவேந்தர் குல வேளாளர் வாக்கு அவர்களுக்கே வேண்டும். தப்பி தவறி கூட நீங்கள் கள்ள மறவனுக்கு ஓட்டு போடாதீர்கள். இது என்ன தாழ்மையான வேண்டுகோள். நீங்கள் எந்த இதாக இருந்துக்காங்க, அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, கள்ள மறவனுக்கு ஓட்டு போடாதீங்க. நீங்கள் தேவேந்தர்னா ஒரு 20 தொகுதியில் ஜெயிக்க வைங்க. உங்களுடைய அரசியல் பலம் எல்லா கட்சிக்கும் தெரியும். உங்களை தேடி வருவார்கள். இந்த வாய்ப்பளித்த குழுவுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அண்ணனுக்கு 26 இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற எந்த அரசியல் கட்சிக்கும் நாங்கள் விலை போக மாட்டோம், எவனுடைய மிரட்டல்களுக்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம், இந்த சமூகத்தை அதிகார பீடத்தில் அமர்த்தியே தீர்வோம் என்று மனச்சான்றுபடி உறுதியேற்று இங்கே வருகை தந்துள்ள அனைவருக்கும் முதலில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டிருப்பவர்களை விட பல்வேறு சமுதாயத்தை சேர்ந்த லட்சக்கணக்கான பேரால் கவனிக்கப்படுகிற ஒரு நிகழ்ச்சி என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம். இந்த சமுதாயம் இப்படி ஒரு குறிக்கோளோடு ஒன்று திரண்டு ஒரு முடிவெடுக்க தயாராகிவிட்டது என்பதை எண்ணி பலர் கலக்கம் கொண்டு வருகிறார்கள். எங்கே இவர்கள் சமுதாயமாக ஒரு முடிவெடுத்து விட்டால் நாம் ஒரு குறிப்பிட்ட கட்சியில் போய் பேரம் பேச முடியாது, நாமளாக ஒரு முடிவெடுக்க முடியாது, நாம் தன்னிச்சையாக இந்த மக்களை தவறாக வழிநடத்த முடியாது என்ற சூழலில் சிக்கி தவிக்கின்ற ஒரு சூழலை இந்த குழுவும் இந்த அரங்க கூட்டமும் உருவாக்கி கொண்டு வருகிறது. நமது நோக்கம், இந்த இலக்கு 2026 என்பது மக்களோடு விருப்பம். இங்கே உள்ள யாரொருவருடைய தனியொருவருடைய நோக்கமோ தனியொருவருடைய ஆதாயத்திற்காகவோ இந்த செயல்பாடு இல்லை. மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். என்ன எதிர்பார்க்கிறார்கள்? நாம் சுதந்திரம் வாங்கி இத்தனை ஆண்டு காலம் ஆகிவிட்டது, அரசியல் கட்சிகளிலே முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதிகளிலே முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, ஒரு பொது தொகுதியில் வெற்றி பெற்று ஒரு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சம்பாதிப்பதில் துவங்கி பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது வரை எவ்வளவு முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது, அதுவே பட்டியல் தொகுதியில் நின்று வெற்றி பெறுகிற ஒரு உறுப்பினர்களுக்கு என்ன மரியாதையும் முக்கியத்துவமும் வழங்கப்படுகிறது. குறிப்பாக ஒரு கட்சியில் 2 முறை 3 முறை ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராக ஆகிவிட்டால் எங்கே அவர் மிகப்பெரிய அந்த கட்சியில் முக்கியத்துவம் பெற்று விடாரோ என்பதற்காக கூட 2வது முறை 3வது முறை வாய்ப்பு வழங்காத சதி கூட முன்னணி கட்சிகள் செய்து வருகிறது. இதையெல்லாம் மக்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். மக்கள் ஒரு மாபெரும் எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். அவர்களின் எதிர்பார்ப்பை நாங்கள் களத்திலே உணர்ந்ததினால் இந்த குழுவின் ஊடாக இந்த முயற்சியை செய்து கொண்டிருக்கிறோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நாங்கள் ஒரு கணிப்பு வைத்திருந்தோம். நம்ம தலைவர்கள் 2 பேரும் 2 தொகுதிகள் பெற்று விடுவார்கள், அதுபோக நமது மாமா வடிவேல் ராவணன் அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எப்படியும் ஒரு தொகுதி கொடுத்துவிடும், எப்படி பார்த்தாலும் நமது சமுதாயத்திற்கு உணர்வுபூர்வமான ஒரு 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடைப்பார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அறிவார்ந்த மக்களிடமே இருந்தது. ஆனால் கடைசி நிமிடத்தில் யாருக்குமே அந்த வாய்ப்பு இல்லை. மாமாவிற்கும் அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது. தலைவர்களையும் ஒரே தொகுதியில் நிறுத்தி பழி வாங்கிவிட்டார்கள். அதில் அரசியல் சதி இல்லாமல் இல்லை. யார் எத்தனை காரணம் சொன்னாலும் சரி, ஆனால் அரசியல் கட்சிகளின் தலைமைகளில் அந்த தலைமைகளின் நெருக்கமாக இருக்கின்ற பல்வேறு சாதி வெறியர்களின் சதியால் மட்டுமே தலைவர்கள் திட்டமிட்டு ஒரே தொகுதியில் நிறுத்தி தோற்கடிக்கப்பட்டார்கள். தோற்கடிக்க வைத்ததனால் பாதிக்கப்பட்ட அந்த தலைவர்களுக்கு 2இல் யாரேனும் ஒரு தலைவருக்கு வாய்ப்பு அவர்கள் நினைத்திருந்தால் நியமன உறுப்பினர் பதவியாவது கொடுத்திருக்கலாம். ஆனால் கொடுக்கவில்லை. காரணம், இந்த சமுதாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு துளியும் இல்லை. ஆக கட்சி தலைமைகள், அந்த தலைமைக்கு நெருக்கமாக இருக்கின்ற சதிகாரர்கள் அவர்கள் நம்மை இனமாக தோற்கடிக்க ஒரு திட்டம் தீட்டுகிறார்கள் என்றால் அவர்களின் திட்டத்தை தவிடுபடியாக்க சமுதாயம் ஒரு முடிவெடுத்தாக வேண்டும். வேற வழியே கிடையாது. அதன் காரணமாகத்தான் இந்த இலக்கு 2026 என்ற இந்த நிகழ்ச்சியை ராமநாதபுரத்தில் முதலாக நடத்த திட்டமிட்டோம்.
அது அதிகார மட்டத்தின் காரணமாக தடுக்கப்பட்டு பிறகு பரமக்குடியில் நடத்தினோம். இந்த கூட்டம் தொடர்ச்சியாக பல நிகழ்ச்சிகளாக நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டோம். அது காலம் கைகூடவில்லை. அது பரிணமித்து தற்போது தலைநகரை எட்டியிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகாவது அடுத்த ஒரு 6 மாதம் இதே எழுச்சியோடு எந்தவித தயக்கமும் தன்னலமும் கருதாமல் தொடர்ந்து எழுச்சியை உருவாக்கி தேவேந்திரகுல சமுதாயத்தை பொறுத்தவரை 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தன்னெழுச்சியாக ஒரு முடிவை எடுத்து நிரூபித்து காட்டுவார்கள். இது கடந்த கால வரலாறு. அந்த வரலாற்றை மாற்றியமைக்கும் விதமாக இந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த அரசியல் கட்சிக்கும் விலை போகாமல், ஓட்டுக்கு பணம் வாங்காமல், அவர்களது முடிவுக்கு ஊடகங்களின் பொய்யுரைகளுக்கு பின்னால் செல்லாமல் சமுதாயத்தின் வெற்றிக்காக உறுதுணையாக ஒத்துழைப்பு வழங்கி சமுதாயம் வெற்றி பெற உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.